Hello viewers, welcome to Dharani Krishnan's Easy Diet. நம்ம இப்போ பார்க்க போகிறது பதநீரை பற்றி. இப்போ பதநீருங்கிறத எப்படி செய்கிறாங்க? இது பேசிக்காக பனைமரத்தில் ஒரு பானையை கட்டி அதில் அந்த சாப்புன்னு சொல்லுவோம், அதாவது அந்த மரத்தில் இருக்கிற ஜூஸை இறக்கி இதை கொடுப்பாங்க. இதை ஃபர்மெண்ட் பண்ண விட மாட்டாங்க. இதை எடுத்து இதில் ரொம்ப எலசாக இருக்கிற நொங்க பீஸ் போட்டு இதை கொடுப்பாங்க. இது ரொம்ப கூலிங். இது B6, அதாவது பிரிடாக்சின் அப்படிங்கிற இந்த விட்டமின் இதில் நிறையா இருக்குது. இப்போ பிரிடாக்சின்கிற விட்டமின் நம்மளுக்கு உணவு வழியாக தான் வரணும், நம்ம உடம்புல அதை தயாரிக்க முடியாது அந்த அளவு. ஸோ இந்த பிரிடாக்சின் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பிரிடாக்சின் பார்த்திங்கன்னா எதுக்கு உடம்புல தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து இதெல்லாம் நம்ம உடம்புல செரித்து நம்மளோட செல் லெவலில் போய் அது எப்படி அது யூஸ் ஆகுதோ, இது பேர் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 3 விஷயத்துக்குமே நம்மளுக்கு பிரிடாக்சின் தேவை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிற அந்த ரெட் பிளட் கார்பஸில் அப்படின்னு சொல்கிறோம், அது தயாரிக்கிறதுக்கு கூட பிரிடாக்சின் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது பல விஷயத்துக்கு நல்லது. அதை விட பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மைண்டை காமாக வைக்கும், மூட் கண்ட்ரோல். இப்போ நிறைய பேர் டிப்ரெஷன் சொல்கிறாங்க, ரொம்ப மனசு சரியா இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மூட் கண்ட்ரோலுக்கு பிரிடாக்சின் நல்லது. அதனால ஆல்சைமர்ஸுக்கு கூட இது நல்லது. அதோட சிம்டம்ஸை தவிர்க்கிறதுக்கு, அது ப்ரோக்ரெஷனை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பிரிடாக்சின் நல்லது. அதனால பதநீருங்கிறது நல்லது, இதை சாப்பிடலாம். பட் இதே பதநீரை ஃபர்மெண்ட் பண்ணிட்டா அதே ஜூஸ் தான், இது கல் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு விற்கவே கூடாதுன்னு பேன் போட்டிருக்காங்க. அது ஆல்கஹால் ட்ரிங்க். இதில் டெஃபினட்டாக ஆல்கஹால் இருக்குது. இது மற்ற ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் மாதிரி அதை நிறைய எடுத்தால் உடம்பு கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால கல் விற்கக்கூடாது. பதநீர் இந்த சீசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் எல்லா இடத்துலையுமே எங்கே நொங்கு கிடைக்குதோ அவங்க பானையில் இந்த ஒரு ஜூஸ், இந்த பதநீர் கொடுப்பாங்க. இது ரொம்ப நல்லது. இப்போ 90% நம்மளுக்கு கிடைக்கிற பதநீர் நொங்கு மரத்துலேருந்து தான் செய்கிறாங்க. பட் இது தென்னை மரத்தில் கூட செய்யலாம், அண்ட் தென்னம்பூலேருந்து கூட செய்யலாம். ஸோ இது ப்ராசஸ் டிஃப்ரெண்ட், பட் அது மாதிரி கூட செய்யலாம். இதுவும் சிமிலர் தான். இப்போது இந்த B6 தவிர இதில் விட்டமின் C இருக்குது. விட்டமின் C ரொம்ப நல்லது, ஏன்னா இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இது நம்ம உடம்புக்குள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸை குறைக்கும். அண்ட் சம்மர் டைமில் நம்ம நிறைய இந்த மாதிரி வேண்டாத ஜூஸு அது இது சாப்பிட்டு இன்ஃபெக்ஷன்லாம் நம்ம உடம்புக்குள்ளே வரலாம். அது ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஜாஸ்தி பண்ணலாம். ஸோ அதெல்லாம் குறைக்கிறதுக்கு விட்டமின் C சத்து இருக்குது. கொஞ்சம் ஜிங்க்கு, கொஞ்சம் அயர்ன், கொஞ்சம் ஃபாஸ்பரஸ், இது எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒரு ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க். இது சம்மர் டைமில் சாப்பிட்லாம். பட் இது ஸ்வீட் ரொம்ப இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தி இருக்கும். அதனால டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சிறிய அளவு சாப்பிட்டா போகிறோம். அவங்க ஒரு பெரிய டம்ளர் கொடுத்தா பாதி நீங்கள் வேறு யாரோட ஷேர் பண்ணலாம். பட் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இருக்குது. பட் இதை சிறிய அளவு சாப்பிட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மற்றவங்க ரெகுலராக சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க அவங்க கூட சாப்பிட்லாம், ஏன்னா இது அந்த அளவு கேலரி கிடையாது. ஸோ இந்த பதநீரை நீங்கள் சாப்பிட்டு அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை எடுத்துக்கோங்க. பட் நீங்கள் மெயினாக அதில் பார்க்க வேண்டியது, அவங்க கொடுக்குறவங்க அதில் சர்க்கரையோ வெல்லமோ போடாத கொடுக்கணும். ஏன்னா ஸ்வீட் ஜாஸ்தி பண்ணால் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சில பேர் போட்டுடலாம். அதனால் அது போடாத யாராக இருந்தாலும் அதுவே இயற்கை ஸ்வீட்டாக இருக்கிறதுனால அப்படியே சாப்பிடலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். Please like, share and subscribe our channel.